Hi friends, welcome to our channel My Lifestyle and Cooking. First time பார்க்குறீங்கன்னா subscribe பண்ணிட்டு பாருங்க friends. நம்ம இன்னைக்கு ஒரு கப் அரிசியை வச்சு கொழுக்கட்டை ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த கொழுக்கட்டை செய்கிறதுக்கு அரிசியை மாவு அரைக்க வேண்டாம், வறுக்க வேண்டாம், கிண்டாண்டா கிளறாண்டாம், ரொம்ப ஈஸியாக வெள்ளை தண்ணி கூட நம்ம கரைச்சி எடுக்க வேண்டாம். அவ்வளோ சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க அதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இது செய்கிறதுக்கு 250 ml கப்பில் ஒரு கப் அளவுக்கு புழுங்கலரிசி எடுத்துக்கலாம். எந்த வகையான புழுங்கலரிசியில் வேணாலும் செய்யலாம். நார்மலாக நம்ம சாப்பாட்டுக்கு யூஸ் பண்ணுற அரிசியில் செஞ்சுக்கலாம். நான் இங்கே சம்பா அரிசி எடுத்துருக்கிறேன். ஆனால் பச்சரிசியில் செய்ய வேண்டாம், புழுங்கலரிசியில் செய்யும்போது தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். இப்போ இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு ஒரு 2-3 நேரம் நல்லா கழுவுனதுக்கப்புறமா தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு இதை குறைஞ்சது ஒரு 6லேருந்து ஒரு 8 மணி நேரம் நம்ம இதை வந்து ஊற வச்சு எடுத்துக்கலாம். ஊற வைக்கிறதுக்கு மட்டும்தான் டைம், அதை ரொம்ப ஈஸியாக நம்ம இதை வந்து செஞ்சு எடுத்துடலாம். இப்போ எனக்கு அரிசி நல்லாவே ஊறி வந்திருக்கு. இப்போ இதில் இருக்கிற தண்ணியை ஃபில்டர் பண்ணிவிட்டு அரிசியை மட்டும் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அரிசியை நம்ம ஒரு காட்டன் துணியில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கலாம். அரிசியை 10 நிமிஷம் மட்டும் ஃபேனுக்கு கீழே காய வச்சு எடுத்தால் போதும். இந்த மெத்தடில் ஒரு முறை நீங்கள் வந்து கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். ரொம்ப ஈஸியாக அடிக்கடி நீங்கள் வீட்டில் செய்வீங்க. இது போல் ஸ்ப்ரெட் பண்ணதுக்கப்புறமா ஒரு 10 நிமிஷம் மட்டும் நான் வந்து காய வச்சு எடுத்துருக்கிறேன். நமக்கு ரொம்ப ட்ரை ஆகணும்னு வேண்டாம். இந்த மாதிரி நம்ம கையில் ப்ரெஸ் பண்ணி பார்க்கும்போது லைட்டாக இது போல் ஒட்டி வரணும். இந்த மாதிரி ட்ரை ஆனால் போதும். இப்போ அரிசி எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துக்கலாம். அரிசி எல்லாத்தையும் மிக்ஸி ஜாருக்கு மாற்றி எடுத்துகிட்டு இப்போ தான் நம்ம வந்து திரித்து எடுத்துகிட்டு வந்துடலாம். ரொம்ப பவுடராக திரிக்கக்கூடாது. இது போல் லைட்டாக ஒரு ரவை பதத்துக்கு எடுத்துக்கணும். உங்களுக்கு பார்த்தா தெரியும், இது போல் திரித்து எடுத்துக்கோங்க. ரொம்ப பெரிய பெரிய குருணையாகவும் எடுக்கக்கூடாது. உங்களுக்கு பார்த்தா தெரியும், இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் திரித்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இப்போ இதை நம்ம வந்து தனியாக எடுத்து வச்சிடலாம். அடுத்ததாக நம்ம அரிசி வந்து திரித்து எடுத்தோம்ல, அதே சேம் மிக்ஸி ஜார்லேயே 250 ml கப்பில் ஒரு கப் அளவுக்கு தேங்காய் வந்து சேர்த்துக்கலாம். இல்லை ஃப்ரெஷ்ஷான தேங்காவாக சேர்த்துக்கோங்க. கூடவே இனிப்புக்காக வேண்டி அரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை வந்து சேர்த்துக்கலாம். கூடவே 2 ஏலக்காய் வாசனைக்காக வேண்டி சேர்த்துருக்கிறேன். சேர்த்துட்டு தண்ணிலாம் எதுவும் சேர்க்காமல் இது போல் நல்லா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சிருக்கிறத நம்ம ஏற்கனவே அரிசி திரித்து மாற்றி வச்சுருந்தோம்ல, அது கூடவே சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 2 பிஞ்சு போல் உப்பு வந்து சேர்த்துருக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா தண்ணிலாம் எதுவும் சேர்க்கக்கூடாது. நமக்கு அந்த தேங்காய் அப்புறமா நாட்டு சக்கரை நெய்யெல்லாம் சேர்த்து கலந்து எடுக்கும்போது நமக்கு ஒரு கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இது போல் நல்லா கையை வச்சு பிசைஞ்சு விட்டு நம்ம இதை கலந்து எடுத்துக்கலாம். இந்த கொழுக்கட்டையோட வாசனையும் டேஸ்ட்டும் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இது போல் நல்லா கலந்து எடுத்ததுக்கப்புறமா இதை நம்ம உருண்டைகளாகவும் பிடிச்சி எடுத்து நம்ம வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். இல்லைனா உங்கள்கிட்ட இது போல் கொழுக்கட்டை மோல்டு இருந்ததுன்னா அதில் கொஞ்சமாக எண்ணெய் அப்ளை பண்ணிவிட்டு இது போல் ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி எடுக்கும்போது நல்ல ஒரு கொழுக்கட்டை ஷேப்பில் நமக்கு பார்க்கவும் ரொம்ப நல்லாயிருக்கும். உங்களுக்கு எந்த மெத்தட் ஈஸியாக இருக்கோ அது போலவே எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். பார்த்திங்கன்னா ஒவ்வொன்றும் அவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இது போலவே நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இது போல் எல்லாத்தையும் ரெடி பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நான் ஒரு ஸ்டீமர் பிளேட்டில் மேலே வாழையில போட்டுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கொழுக்கட்டையெல்லாம் எடுத்து வச்சுருக்கிறேன். நீங்கள் இட்லி பாத்திரத்தில் கூட ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இதை வந்து ஆவியில் வேக வச்சு எடுத்துக்கலாம். நான் இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கிறேன். மேலே ஒரு ஸ்டாண்டு போட்டுட்டு இந்த ஸ்டீமர் பிளேட்டை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம இதை மூடி வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் ஒரு 15 நிமிஷம் வேக வச்சு எடுத்தால் போதும். இப்போ 15 நிமிஷத்தில் ஆஃப் பண்ணிவிட்டேன். ஆஃப் பண்ணி 5 நிமிஷத்துக்கு அப்புறமா தான் ஓப்பன் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப சூப்பரான அரிசி கொழுக்கட்டை, அரிசி, தேங்காய், நாட்டு சக்கரை 3ஐயும் வச்சு ரொம்ப ஈஸியாக நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம். ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டாக இருக்கும். வாசனையுமே அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இப்போ இதிலேருந்து ஒன்று எடுத்து உங்களுக்கு பிச்சு காமிச்சிருக்கிறேன். இது போல் நிறைய கொழுக்கட்டை ரெசிபிலாம் இருக்குது. அதோட லிங்க் எண்ட் ஸ்க்ரீன் ஐகார்ட்லலாம் கொடுத்துருக்கிறேன். தேவைப்பட்டால் செக் பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ரெசிபி வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.